உங்களை காப்பாற்றவும் உங்களுக்கு நல்லது செய்யவும் தான் நான் இருக்கிறேன். என்னால் என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு தர முடியுமோ எல்லாமே செய்து தருவேன். எனக்கிட்ட ஒரு நபர் பேசும்போது நான் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். முழுவதுமாக ஒருவரை புரிந்து கொள்ளும்போது தான் ஒருத்தரோட வியாதியை தீர்க்க முடியும். எப்படிப்பட்ட நபரினுடைய எந்த வயதுடைய ஆணோ பெண்ணோ எந்த நாட்டில் இருப்பவரோ எந்த வகையான உணவு பழக்க வழக்கம் இருப்பவரோ எப்படிப்பட்ட என்ன வியாதியையுமே உணவை அடிப்படையாக வைத்து 48 நாட்களில் என்னால் சரி பண்ணி தர முடியும். சிலருக்கு 6 மாதம் ஆகலாம், சிலருக்கு 3 மாதம் ஆகலாம், சிலருக்கு 100 நாட்கள், 95 நாட்கள் இப்படி ஆகும். அதிகபட்சம் 6 மாதம், குறைந்தது 48 நாளில் ஒரு நபரை குணப்படுத்தலாம். என்கிட்ட பேசும்போது நான் சில டீட்டெயில்ஸுக்காக கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். அதுமாதிரி என்கிட்ட சந்தேகங்கள் கேட்கும்போதும் சரியான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் வகுப்புகள் நடத்துகிறோம், நேரடியாக பயிற்சிகள் நடத்துகிறோம், மனசு சம்மந்தப்பட்ட பயிற்சி நடத்துகிறோம். அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட நிச்சயமாக கேள்விகள் கேட்பீங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு கேட்குறோம். இப்போ நானும் பதிலுக்கு கேள்வி கேட்பேன் தானே. இப்போ சக்கரை வியாதின்னு எனக்கு ஃபோன் பண்ணால் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பேன். வேலைக்கு தகுந்த மாதிரி சக்கரை வியாதியினுடைய தன்மை மாறும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்களா அப்படின்னா இப்போ அலைச்சல் இருக்கா அடுத்த கேள்வி கேட்பேன். ஒரே இடத்துல உட்காந்து மேப்பு டிராயிங் வரைகிறது மட்டும்தான் வேலையா, அல்லது அலைச்சல் இருக்கா, ஃபீல்டு ஒர்க் இருக்காங்கிறத கேட்பேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டயட் செட் பண்ணணும். இப்போ நேரம் தவறி சாப்பிட்ட சில பேருக்கு சக்கரை வியாதி வந்திருக்கும், சில பேருக்கு செரிமான கோளாறால் சக்கரை வியாதி வந்திருக்கும், சில பேர் உட்காந்தே இருப்பாங்க, உடல் எடை அதிகமாக இருக்கும், அதன் காரணமாக சக்கரை வியாதி வந்திருக்கும். சிலருக்கு பரம்பரை பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்து அதன் ரீதியாக சக்கரை வியாதி வந்திருக்கும். சில பேர் ஆண்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய விந்து தன்மையை வச்சுக்காம அந்த விந்தை வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் விந்து வெளியிடுவது தவறு இல்லை, அதையே ஒரு வேலையாக பார்க்குறது தான் தவறாக கருதப்படுகிறது. அப்போது அவங்களுக்கும் சக்கரை வியாதி, உடம்புல பசை இல்லை அப்படின்னா சக்கரை வியாதிகள் வரும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம். டைப் 1, டைப் 2, டயபெட்டிக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நேரடியாக வரும்போதும் சரி, ஆன்லைனில் வரும்போதும் சரி, உங்களை பற்றி நான் முழுவதுமாக உள்வாங்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை தர முடியும். சிலருக்கு கேள்விகள் நான் கேட்கும்போது கோபம் வருது, சில பேர் கேட்குற கேள்வியை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் தான் வருது. அது ஒருத்தர் கிளென்சிங் ப்ராசஸில் தேங்காய் சில்லு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். தேங்காய் ரொம்ப பரிசுத்தம் பண்ணும் உடம்பை, தேங்காய் சில்லு சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் தேங்காய் சில்லு கீறி என்ன பண்ணார், தேங்காயை குப்புறப்படுக்க போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு, நீங்கள் தேங்காய் சாப்பிட சொல்கிறீங்க, தேங்காய்க்கு பின்னாடி இந்த தேங்காய் சேரட்டை தேங்காய் கொட்டாச்சி சேர்ற இடத்துல அரை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, இது எப்படி உடம்புக்கு நல்லதா, இது எப்படி நான் சாப்பிட்றது, இது குப்பை இல்லையா, இது கழிவு இல்லையா, நீங்கள் தேங்காய் சாப்பிட சொல்கிறீங்க எப்படி அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஆத்திரம் வரத்தான் செய்யுது. என்னென்னமோ கழிவுகளை, மாத்திரைகளை, என்னென்னமோ கெமிக்கலை, என்னென்னத்தையே சாப்பிட்டு வந்தவங்க தேங்காய் சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு இதுக்கு அது தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பதோ, அறியாமையின் பொருட்டு கேட்பதோ, அது நம்ம அதுக்கு பதில்கள் விளக்கங்கள் சொல்லலாம். வெதண்டாவதியா, அது கேள்வி கேட்கும்போதே தெரியும்ல வெதண்டாவதியா என்ன அப்படிங்கிறது. நம்ம சொல்கிறத தவறாக ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சில பேர் ஃபாலோ பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு 6 நாள் உண்ணாவிரதம் இருந்தால், சஷ்டியில் உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையாகவும், மிகச்சிறந்த ஆன்மீக காரணங்கள், அறிவியல் காரணங்களோட ஆண்டுக்கும் நான் சஷ்டி பெருவிழா பெரிய அளவுக்கு நடத்துவேன். குழந்தை இல்லாத தம்பதியர் கலந்து கொள்ளுவாங்க. கற்பப்பையை வெட்டி வீசின ஒரு பொண்ணு குழந்தை பிறக்கும்னு 6 நாள் உண்ணாவிரதத்தில் உட்காந்துருந்துட்டு எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்ன அர்த்தம்? கருமுட்டை உருவாகிறதுக்கான தன்மையே இல்லை அப்படிங்கிற போது எப்படி குழந்தை பிறக்கும் 6 நாள் உண்ணாவிரதத்தில்? உடல் தகுதிகள் எல்லாமே இருந்து ஜாதக கோளாறுகளோ அல்லது என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு குழந்தை பிறக்க எல்லா தகுதியும் இருக்குது, ஆனால் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் 6 நாள் டயட்டு உண்ணாவிரதம் சஷ்டி பெருவிழாவுக்கு திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த நாள் வரைக்கும் 6 நாள், தீபாவளி முடிந்த மறுநாள்லேருந்து அந்த சஷ்டி பெருவிழா துவங்கும். ஆண்டுக்கும் அந்த தீபாவளியை ஒட்டி தான் அந்த சஷ்டி பெருவிழா நடக்கும். அப்புறம் சிவராத்திரிக்கு 21 நாள் உண்ணாவிரதம் சொல்லுவோம்.
இப்போ குழந்தை பிறக்கலை, ஆணுக்கு ஒரு விந்து குறைபாடு இருக்குது, பெண்ணுக்கு வந்து பிசிஓடி, பிசிஎஸ் இல்லை தைராய்டு அல்லது கர்ப்பப்பையில் ஃபிலோப்பியன் டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அல்லது கரு வந்து 5-6 தடவை அபார்ட் ஆகுது, ஆனால் கரு உருவாகுது ஆனால் அபார்ட் ஆகுது. அப்போ கருப்பையில் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது, இல்லை மாதவிலக்கு கோளாறு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சரி பண்ணி டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு உடலை முழு தகுதி வாய்ந்ததாக மாற்றிய பிறகு தான் உண்ணாவிரதத்துக்கு வரணும். 6 நாள் பயிற்சிக்கு வரணும். இது மாதிரி அடிப்படை புரிதல்கள்லாம் இல்லாமல் வீடியோக்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் பார்த்துட்டு, அல்லது அப்பப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுட்டு, ஏதாவது அங்கங்கே ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் 1 செகண்டு அல்லது ஆன்லைன் பயிற்சிக்கு என்றைக்காவது ஒரு நாள் வகுப்புக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தவறாக கருதப்படுகிறது. அதனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சரியான முறையில் வளமான கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கேள்விகள் வேணால் என்ன கேட்கலாம், அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறீங்கிறது உங்களுடைய கேள்விகளில் வெளிப்படும். வேண்டாவிதமாக பேசுகிறதுங்கிறது அது தவறானதாக இருக்குது. இப்போது காலையில் எழுந்திரிச்சு ஐயா தொண்டை கரகரன்னு இருக்கு, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, நான் சர்க்கரை வியாதி, தைராய்டு, கேன்சர் பிரச்சனை, டிபி ஆகிறது, என்னென்னமோ உடம்புல இருக்கிறவங்கள பெரிய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு நாம் வந்து டயட் நடத்திக்கிட்டு அதுக்கே நமக்கு நேரம் சரியாகவே இருக்குது. ஃபேனை போட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு தொண்டை கரகரன்னு இருக்கு, எனக்கு போனடிச்சு தொண்டை கரகரன்னு இருக்கு, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வியாதி, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு என்கிட்ட வந்தா இது எந்த வகையில் நியாயம்னு அப்புறம் நான் கேட்க தானே செய்வேன். சளி பிடிச்சிக்கிச்சு, இப்போ நெடுநாள் சளி, தீரா சளி, நெஞ்சு சளி, மண்டை சளி, தொண்டை சளி 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, நிற்கவே இல்லை, சளியாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட அதுக்கு ஒரு டயட்டு முறை கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. 2 நாளாக சளி பிடிச்சிக்கிச்சு, நேற்று நைட்லேருந்து காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மெடிக்கலில் போய் சொல்லி மாத்திரை வாங்குவாங்கல்ல, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டை கரகரன்னு இருக்குது, அப்படிலாம் மெடிக்கலில் சொல்லி மாத்திரை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு ஒரு செட்டு மாத்திரை வாங்கி போட்டு அப்படியே சரியாக போகும் பாருங்கள். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணுறது. இப்படிப்பட்ட ஃபோன் வரும்போது தான் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து எல்லாருக்கும் இனிமையாக தான் பேசுவேன், எல்லாருக்கும் நல்லதான் சொல்லி தருவேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன். பெரிய பெரிய வியாதியை குணப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது சும்மா சளி பிடிச்சிக்கிச்சு, தும்மல் வருது, இது வரைக்கும் எனக்கு 5 தும்மல் தான் ஐயா வரும், இன்றைக்கி எனக்கு 2 தும்மல் சேர்த்து 7 தும்மலாக வந்துருச்சு, இது ஏன் வந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நான் வந்து சிறந்த தீர்வுகளை நோக்கி மக்களை நகர்த்துறேன். இப்போ தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா நீர் சிகிச்சை கொடுத்துருவோம், முத்ரா பயிற்சிகள் கொடுத்துருவோம், கர்ப்பப்பை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கொடுப்போம், தைராய்டு கிளாண்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கொடுப்போம், ஸ்கின்னை வந்து சரியாக வச்சுக்கிறது சொல்லி கொடுப்போம், ரத்தத்தை ஆக்டிவ் பண்ண சொல்லி கொடுப்போம், உடல் உள்ளுக்குள்ளே செரிமான திறனை மேம்படுத்தி நல்ல தூய உணவுகளை இனிமேல் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்து ஒரு 48 டேஸில் நம்ம குணப்படுத்தி சீர்படுத்தி கொடுப்போம். இந்த 48 நாளில் என்றைக்காவது ஒரு நாள் தூங்கும்போது கழுத்துக்கு தலையாணி வச்சோ இல்லை தலையாணி வைக்காமல் தூங்கியோ இல்லை ஒரு பக்கமாக படுத்தோ கழுத்து லேசாக வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபோன் அடித்து உங்கள் டயட்டு ஃபாலோ பண்ண பிறகு தான் தலை வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமையான செய்தி. இப்படிலாம் சொல்லுவாங்க, சில பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக என்னைய நிறைய பேர் பாடாகி படுத்துகிறார்கள். அதை வந்து நான் வந்து தெரிவிக்கணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து இது தென்றல் குமரல்கள்னு வச்சுக்கிறீங்களா, நீங்கள் என்ன வேணாலும் இதுக்கு தலைப்பு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஆனால் நடக்கிற சம்பவங்களே சொல்கிறேன். இது எதுக்காக அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட பேசுகிறவங்க ஒரு தெளிவான முறையில் கேள்விகள் கேட்டு பலமான கேள்விகளாக கேளுங்க, தேவையில்லாத டைம் பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சில பேர்லாம் எனக்கு ஃபோன் அடித்து நீங்கள் எடுப்பீங்களான்னு நான் செக் பண்ணுறதுக்காக ஃபோன் அடித்தேன், ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறது? நான் எல்லார் ஃபோனும் அட்டன் பண்ணுவேன், ஒருவேளை ஃபோன் பண்ணிவிட்டு நான் எடுக்கலை அப்படின்னா மீண்டும் திரும்ப நான் கூப்பிடுவேன். ஒன்று உடனே கூப்பிடுவேன், இல்லை ஒரு நாள் கூட ஆகும். நான் 1 by 1 ஒரு லைனாக நான் பேசி பேசி வருவேன். அது நிச்சயம் நான் கூப்பிட்டு ஒருத்தட்டையும் நான் பேசிடுவேன். அதனால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, சில பேர் 2-3 நம்பர்லேருந்துலாம் மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க. நீங்கள் ஒரு நம்பர்லேருந்து அடித்தாலே போதும், ஒரு தடவை ஃபோன் பண்ணாலே போதும். ஒரே ஃபோன்லேருந்து 10 தடவை ஃபோன் அடிக்கிறதும் தேவையில்லை. ஏன் நீங்கள் 10 தடவை ஃபோன் அடித்தா 10 நிமிஷம் ஆகுது. ஒரு ஃபோனுக்கு ஃபுல் ரிங் ஆகி முடிகிறதுக்கு 1 நிமிஷம். 10 நிமிஷம் நீங்கள் எனக்கு 10 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டென்ஷன். ஃபோனை எடுக்கலை அப்படின்பீங்க என்னைய பார்த்து. நான் ஏன் ஃபோன் எடுக்காமல் இருக்கணும்? வேறு ஒரு லைனில் இருப்பேன். அல்லது இந்த ஃபோன் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட பிஸி இல்லாமல்
நார்மலாக இருக்கும். சில பேர் இல்லையே வேலை பிஸி, வெயிட்டிங் காலே வரலையே, நீங்கள் என்ன பிஸிங்கிறீங்க? வேறு இன்னொரு ஃபோனில் வேறு யார்ட்டா பேசினேன். எனக்கு என்ன வேலை? ஹீலிங் பண்ணுறது, டிஸ்டன்ஸுக்கு ஹீல் பண்ணுறது, டயட் ஒருத்தருக்கும் கொடுக்கறது. சில பேர் வந்து சீடு தெரப்பி கேட்பாங்க, சில பேர் மலர் மருத்துவம் கேட்பாங்க, சில பேர் பிராணி ஹீல் எனக்கு ஹீல் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிற இடம் தேடி வருவாங்க. இன்னும் சிலருக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறாங்க. நேரடி பயிற்சிகளில் இருப்பேன், யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன், இல்லை ஆன்லைன் மீட்டிங்கில் இருப்பேன், அது இல்லைன்னா ஃபோன் கவுன்சிலிங் கன்சல்ட்டிங்கில் இருப்பேன், இல்லை ஜாதகம் பார்க்கணும் யாரும் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்போம். வரலாற்று இடங்களுக்கு ஆய்வுகளுக்கு போயிருப்பேன். இப்போ தஞ்சை பெரிய கோவில், ஆவுடையார் கோவில், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், அது கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து மருதமலையில் ஆரம்பித்து எத்தனையோ புனித தலங்கள் இருக்குது. அதுமாதிரி சேர சோழ பாண்டியருடைய வரலாறு, கழுகுமலையிலேருந்து, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலேருந்து, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து, ஒரு கோவில்களை பற்றியுமே ஒரு சிற்பங்களை பற்றியுமே எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். எல்லாருக்கும் கல்வெட்டு படித்து சொல்லுவேன். ஒவ்வொரு சிற்பங்களை பற்றியும் எல்லாருக்கும் அந்த விளக்கங்கள் சொல்லுவேன். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ஹவு டு ரிசீவ் அப்படின்னு சொல்லுவேன். எந்தெந்த கோவில்லாம் ஒரிஜினல், எந்தெந்த கோவில்லாம் ஒரிஜினல் இல்லை, போட்டிக்காக உருவான கோவில்லாம் எது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இவ்வளோ வேலை. நான் ஒன்றுன்னா வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன். ட்ராவலில் இருப்பேன். சில நேரங்களில் வெளிநாடுகளுக்கு பயிற்சிக்கு அழைப்பு வரும், அங்கே போவோம். நேரடி மீட்டிங்கில் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் சார்பாகவும் சில மீட்டிங் வைப்போம், தனியார் சில மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாந்திரிக் பயிற்சி இருக்குது, தந்திரா பயிற்சி, மக்களுக்கு அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு அதுக்கான பயிற்சிகள் கொடுப்போம். நினைவாற்றல் பயிற்சி நேரடியாக பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு சென்று கொடுப்போம். நமக்கு நாமே டாக்டர் நிகழ்ச்சி நடத்துகிறோம். என்றும் 16 அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அதுக்கடுத்து நிறைய நேச்சர் ஹோட்டல் வந்து இயற்கையான உணவை தயாரித்து வியாபாரம் செஞ்சு மக்களையும் நல்லா வாழ வைங்க, நீங்களும் ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கன்னு அது நிறையா நம்ம வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இயற்கை அங்காடிகள் வளமாக எப்படி டெவலப் ஆகிறதுங்கிறத பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லித்தர்றோம். இப்படி எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையில் நான் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ இந்த நேரம் நான் வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன்னா இதுக்கு நான் 10 நாளாக வந்து நேரம் ஒதுக்கணும்னு இப்போ நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது நீங்கள் வந்து நான் இப்போ இது எதுக்கு நான் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து மேஜிக் பண்ணுறதோ, மெஜிஷியன் நிறையா மேடைகளில் மேஜிக் பண்ணுவோம். நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயிற்சிக்கு இடைவெளியிலலாம் சில மேஜிக்கெல்லாம் செய்து காட்டி மக்களை வந்து ஆரவாரமாக வச்சுக்குவோம். இப்படிலாம் நிறைய பண்ணும்போது இதுக்கு இடையில நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலையாக இருக்கும்போது நான் பிறகு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இல்லை நிறைய ஃபோன் பண்ணாதீங்க. நிறைய நம்பர்லேருந்து பேசுனீங்கன்னா நான் ஒரே ஆளுக்கே திரும்ப கூப்பிட்டு 3 நம்பர்லேருந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 3 நம்பருக்கும் நான் கூப்பிடுவேன். இப்போ தான் ஐயா பேசுனேங்கிறீங்க. அதுக்காக அதை சொல்ல வந்தேன். நீங்கள் பிஸின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மேலே நானும் பிஸி தான். எல்லாருமே பிஸி தான் உலகத்தில். யாரும் பிஸி இல்லாமல் யாரும் இங்கே சும்மா இல்லை. உங்களோட பிரச்சனைக்கு நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ண வந்துருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணணும். கேள்விகள் கேளுங்க. இப்போ சந்தேகங்கள் உருவாகும் போது தான் உங்களுக்கான பதில் வரும். இப்போ ஜென்ரலாக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஆன்லைனில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, நேரடியாக கலந்துக்கிறீங்கன்னா பொதுவான தகவல்கள் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கும். இப்போ வந்து கீழநெல்லி இலை பறித்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். கிடைக்காதவங்க என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல உங்களுக்கு. பொடி சாப்பிட்லாமா, அந்த கீழநெல்லி பொடி இல்லாமல் வேறு ஏதாவது சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். சில பேருக்கு கருவேப்பிலை அலர்ஜி இருக்கலாம். இப்போ வந்து மாமரத்தை கட்டி பிடிச்சி பயிற்சி பண்ணணும், அப்படி பயிற்சிகள் இருக்குது. செம்பருத்தி இதழ்கள் சாப்பிட்ணும், அப்படி பயிற்சி இருக்குது. நோய் எதிர்ப்பு பானம்னு ஒரு பானம் இருக்குது. ஹெல்த்தி ட்ரிங்க்னு ஒன்று இருக்குது. நிறைய ஜூஸ் வகைகள் இருக்குது. சிலது உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். டீ காஃபி வேணான்ட்டேன், மில்க்குக்கு பதிலாக இப்போ வேறு என்ன எடுத்துக்கலாம், மில்கோட எனர்ஜி வேறு எதாவது கிடைக்குமா, இல்லை மில்கே எனர்ஜி அற்ற பொருளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கேளுங்க. நான் பொதுவாக பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் வந்து நம்ம எடுக்கிறதில்ல. ஏன்னா அது வந்து உணவுப் பொருள் கிடையாது, மருத்துவம் சார்ந்த பொருள். மருந்தாக பயன்படுத்தலாமே தவிர உணவாக தினசரி பயன்படுத்துவது என்பது கண்டிக்க தகுந்தது. இது மாதிரிலாம் நாம் வந்து சில கட்டுப்பாடுகளை வச்சு தான் இந்த பயிற்சிகளை பண்ணுறோம். இந்த பயிற்சி முடிஞ்சு இந்த வியாதிகள் குணமாகிற வரைக்கும் சைவ உணவு மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுப்போம், அசைவ உணவுகளை தேர்றது இல்லை. அதன் பிறகு அசைவ உணவு சாப்பிட்லாமா அப்படின்னா, நான் அசைவ உணவு சாப்பிட சொல்லலை. அசைவ உணவு விரும்பிகள்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அசைவ உணவை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட்றதுங்கிற உணவு முறைகளையுமே நான் கற்றுக் கொடுத்துருவேன். இப்படி எல்லா வகைகளையும் செய்யும் பொழுது சில பேர் ஃபாலோ பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்க.
எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நான் ஏதாவது கேள்விகள் கேட்டால் கோவமாகறீங்க. ஒருத்தர் மூட்டு வலின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட என்னம்மா வயசுன்னு தான் கேட்டேன். அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இது இது என்ன இது கொடுமையான ஒரு விஷயம். 25 வயசுக்கு பிறகு எலும்புங்கிறது தேய்மானம் தான் ஆகும். 25 வயசு வரையும் தான் எலும்புங்கிறது வளர்ச்சி ஆகும். அப்போ தேய்மானம் ஆக விடாமல் நாம் எலும்பை வந்து காப்பாற்றிக்கணும், தடுத்து நிறுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும் அந்த எலும்பு. அப்போ அதுதான் கேட்குறோம். 25, 22, 50. சில பேர்லாம் குரலை வச்சு வயசை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உங்கள் ஏஜ் என்னன்னு நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்போ கேட்டால் அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, அது எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே நாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து கேட்குறேன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் நிற்பீங்களா அப்படின்னா, நான் என்ன வேலை பார்த்தா என்ன அப்படின்னா, விதண்டாவாதம் பண்ணுறதுக்கா எனக்கு ஃபோன் பண்ணணும். ஒரு நபரினுடைய அதாவது குறிப்புகளை உணர வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய் ஏன் வந்துச்சு, நோய் யாருக்கு வந்துச்சு, என்னென்ன காரணங்களுக்காக வந்துச்சு, இதனாலலாம் வந்திருக்கலாமா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணணும். முதல்ல அதை வந்து ஒரு புரிந்துணர்வுக்கு வரணும். புரிந்துணர்வுக்கு வந்து தான் அதை நம்ம சரி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆஸ்துமான்னாங்க. நான் கேள்விகளாக கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து பஞ்சாலைக்கு பக்கத்தில் குடியிருக்காங்க. அவங்களுக்கு அது ஒத்துக்கலை, அந்தளவுக்கு எதிர்ப்பு திறன் இல்லைன்னு. நான் சொன்னேன், 6 மாத காலம் அந்த வீட்டில் இருக்காதீங்க, வேறு வீட்டுக்கு வாங்க, முழுவதுமாக சீர்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சாலை பக்கத்தில் போய் குடியிருங்க, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ இன்னொருத்தர் என்ன உட்காந்தே இருப்பாங்க. தொப்பை பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு. உட்காந்தே வேலை செய்வீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. சாப்பிட்டோன்னே 10 நிமிஷம் உட்காராதீங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஹவருக்கு ஒரு தடவை தண்ணி குடிங்க, என்னென்ன நீர் காய்களை எடுங்கன்னு. சரியாக போச்சு அவருக்கு. எவ்வளோ ஈஸியானது பாருங்கள். ஒருத்தர் வந்து ஃபேமிலியோடவே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்கள் ஃபேமிலியோட தூங்காதீங்க, இரவு நேரம் பிரிஞ்சு தனியாக உறங்குங்க. உங்கள் சோரியாசிஸு, உங்களுடைய லங்ஸ் பிரச்சனை 2மே நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தனியாக பிரிஞ்சு படுத்தாங்க, சரியாக போச்சு. சிலர் இலவ மஞ்சு மெத்தையில் படுக்கணும். சில பேர் தெற்கு வடக்கில் காற்று வர்ற மாதிரி ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு படுத்துருக்கணும். இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நாம் வந்து குணப்படுத்த முடியும். நான் விசாரிக்கிறேன், நான் வந்து உங்கள்கிட்டருந்து ஒரு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் பொறுமை இல்லாமல் பேசுனா என்ன அர்த்தம்? நான் ஒரு கேள்விகளுமே உங்களை பற்றின முழு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை குணப்படுத்தும் விதமான சிறந்த தகவல்களை கொடுத்து உங்களை நலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் நான் கேட்குறேன். பொறுமை இல்லாமல் அவசர கதியில் ஆத்திரத்தில் ஆவேசமாக பேசுகிறதோ, சில பேர் டிராஃபிக்கில் இருந்துட்டு பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறவள்ளன்ட்டு பேசுகிறீங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு பேசுகிறீங்க, காரில் பஸ்ஸில் போகிறீங்க, அவ்வளோ சினிமா பாட்டு கேட்குது எனக்கு. நான் எப்படி தான் பேசுகிறது? இது ஒரு சிகிச்சை முறைகள், உணவு முறைகள், இயற்கை முறைகளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக விளக்கமாக பொறுமையாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ட்ராவல்லையும் ட்ரெயினில் போயிலையும் பஸ்ஸில் ஏன் வீட்டுக்கு வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சேர் எடுத்து உட்காந்து மெதுவாக அமைதியாக பேசினேன் என்னன்ட்ட. சில பேருக்கு நான் வந்து ஜென்ரல் டயட்டு கொடுத்துருவேன். சில பேருக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். இந்த டயட்டு கொடுத்து குணமாகல ரொம்ப தடுமாற்றமும் தடங்களும் உண்டாகும். அப்போ அது போன்ற நபர்கள்ட்ட நான் பேசத்தானே வேணும். இந்த வீடியோ பதிவே எதுக்குன்னா, நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ உறக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னா உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உண்மை சொன்னதுன்னு எனக்கு தெரியும். நைட்டு நீங்கள் சீக்கிரம் தூங்குவீங்களா, லேட்டாக தூங்குவீங்களா, காலைல யாரும் எழுப்பி விடுவாங்களா, காலையில் நீங்கள் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருப்பீங்களா, இல்லை காலைல எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்குற பழக்கம் இருக்கா, 7 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பீங்களா, நைட்டு 11:30 ஆகுமா, 2:30 ஆகுமா, நைட்டு சாப்பிட்டோன்னே படுத்துடுவீங்களா, டைட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, நைட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டா காலைல எந்திரிக்கிறதான் தெரியுமா, அல்லது இடையில ஒரு தடவை 2 தடவை எந்திரிப்பீங்களா, அல்லது இடையில உறக்கம் கலைஞ்சு நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவீங்களா, இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியணுமில்ல. இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நான் ஒரு முழுமையான ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி நல்ல உணவு முறைகளையும் பயிற்சி முறைகளையும் சொல்லி உங்களை காப்பாற்றி கொடுக்கணும் பாருங்கள். எவ்வளோ ஒரு அக்கறையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அனுமதி கொடுத்து பேசுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விதமான வளமான கேள்விகளை கேளுங்க. ஒரு விஷயம் இருந்தால், ஒரு நோக்கம் இருந்தால் என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா பேச வேண்டாம்.